ஹாய்! இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ, நம்மளுக்கு வீட்டில் ஈவினிங் பசிக்கிறப்போ ஒரு ஸ்நாக்ஸு ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2 விசில் விட்டு வேவிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோளம் ஸ்வீட் கார்னுன்னு சொல்கிறோம்ல, அந்த சோளம் சும்மா கொஞ்சோண்டு வேவிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த சக்கரவள்ளி கிழங்கை வேவிச்சிட்டு நம்ம நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம், தோலெல்லாம் எடுத்துட்டு. இப்போ அது கூட நான் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயம், வேவிச்சு வச்சுருக்க சோளம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை, 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அது வீடியோ ஆக்சுவலாக எடுக்கிறப்போ ரெக்கார்ட் ஆகலை, ஸோ அதனால் மிஸ் ஆகிடுச்சு. நான் அதனால் சொல்லிட்டேன், நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் அது மேலே சீசனிங்காக கொஞ்சோண்டு ஆர்கானோ சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா நம்ம ஒரு மாவு பிசைவோம்ல, சப்பாத்தி மாவு, அந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி அதை தட்டி தட்டி வடை ஷேப்புக்கு தட்டி தட்டி பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு 2 பக்கமும் மிதமான சூடில் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு சீஸ் இதோட சேர்த்துக்கணுன்னா கொஞ்சோண்டு கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் வேணும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்றாங்க அப்படின்னா இது கூட நீங்கள் க்ரீன் சட்னி இல்லைன்னா தயிர் கொஞ்சமாக, அது கூட மிளகுத்தூள், அந்த மாதிரி கெட்டி தயிரோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் ரவுண்டாக பண்ணி தட்டை மாதிரி இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து டோஸ்ட் பண்ணணும். இந்த ரெசிபி பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் இதில் நல்ல கால்சியம் ப்ரோட்டீன் ஃபுட்டும் கூட. குழந்தைங்க வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வரப்போ நம்ம பிஸ்கெட்டு சாக்லேட்ஸுன்னு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய குழந்தைங்க இப்போ இந்த காய்ங்கள்லாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நதீன் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியோட இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து அப்படியே சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ப்ரோக்கலி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையுமே லைட்டாக வேவிச்சிட்டு அந்த ஸ்வீட் கார்னையும் ப்ரோக்கலியும் லைட்டாக ஒரு கொரன்னு நம்ம மிக்சியில் இது பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குயிக்காக ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய் பாய்.